Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. EMI வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா இல்லை அதுவே ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பதில் சொல்ல முடியாது. தொழில் கிடையாது. நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அல்லது வேலையே இல்லாமல் இருக்கேன். நான் ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு. அதுக்கு நான் இஎம்ஐ கட்டுறேன்னா என்னுடைய சொத்தை அழிச்சிரும், என்னுடைய மூலதனத்தை அழிச்சிரும். மெயின்டெனன்ஸ் வேறு, பெட்ரோல் வேறு, இஎம்ஐ வேறு, வேல்யூ டிப்ரிசியேஷன் வேறு. 4 விதமான தண்டனைகள் அனுபவிக்க போகிறீங்க ஒரு கார் வாங்கினீங்க. 25 வயசில் கடன் வாங்கினீங்கன்னா அது ஒரு 40-45 வயசில் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த கடனை வாங்கி அதை 65 வயசில் முடிச்சுட்டு இன்னும் ப்ரெஷர் ஆக்கிக்கிறேன். வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒரு ஃபோனை போட்டு 1 லட்சம்னா 1 லட்சமா அப்படின்னு பக்குன்னு ஆகிடும். அதே வந்து ஒரு 8000 5000 அப்படின்னு சொன்ன உடனே இது இஎம்ஐ தானே, அடுத்த 2 வருஷத்துக்கு கட்டுவோம். அந்த 1 லட்சம்ங்கிறத மறந்துடுறோம். 5000 தான் மனசில் நம்மளுக்கு பதிய வச்சு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்பில் நம்ம விழுறோம். நாராயணமூர்த்தியிலேருந்து எல்என்டியினுடைய தலைவர்லேருந்து எல்லாரும் வந்து வாரத்தில் 8 நாள் உழைக்கணும்னு சொல்கிறாங்க, மாதத்தில் 32 நாள் உழைக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி 50 கோடி 60 கோடி சம்பளம் கொடுத்தா சொல்லவே வேண்டாம், நம்மளே உழைப்போம். இஎம்ஐங்கிறது வந்து லாபகரமான கடனுக்கு மட்டும் வாங்குறது தான் நல்லது, இல்லைன்னா ட்ராப். இன்றைக்கி பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டீங்க, பட் நாளைக்கு அந்த பிரச்சனை வரப்போகுதில்லை. சரி, இப்போ இருக்க ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த பெரிய டிபேட் எப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இஎம்ஐனால் எங்கள் லைஃபே போச்சுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொன்று நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இஎம்ஐ நாங்கள் அவைல் பண்ணனால எங்களால் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியுது, எங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு பேர்டன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி 2 கேட்டகரிஸாக பிரிஞ்சிருக்காங்க சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இஎம்ஐ வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா இல்லை அதுவே ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பதில் சொல்ல முடியாது இந்த மேட்டருக்கு. ஏன்னா யார் கடன் வாங்குறாங்க, அவங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன, எதுக்காக கடன் வாங்குறாங்க. ஸோ முக்கியமாக 2 விஷயம், நம்ம எதுக்காக கடன் வாங்குகிறோம், 2வது நம்முடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை கரெக்டாக அசஸ் பண்ணாமல் எனக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக லோனுக்கு போனோம்னா நம்ம இஎம்ஐயில் மாட்டிக்கிறோம். அதுக்காக நமக்கு சில அத்தியாவசியமான பொருட்கள் இருக்குது, அதை வாங்காமே லைஃப்பை ஓட்டணுமான்னா இது ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டினாக தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கடன் நம்ம வாங்குகிறோன்னா எதுக்காக வாங்குகிறோம், இதை நான் பலமுறை பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். எதுக்காக கடன் வாங்குகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கடன் வாங்கின உடனே அந்த வாங்கின கடனுக்கு நம்ம வட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக ஒரு சராசரியாக 9-10% வீட்டு கடனாக இருந்தால் கூட இருக்கும். மற்ற கடன்களுக்கெல்லாம் அதை விட அதிகமாக 12%, 15% பர்சனல் லோனாக இருந்தால் இன்னும் அதிகமாக கொடுக்குறோம். ஸோ வாங்கின அன்னையிலிருந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோன்னு சொல்கிறது. இதை என்கிட்டருந்து பணம் வெளியே போகுது, என்னுடைய பணம் மட்டும் வெளியே போகல, வட்டியும் வெளியே போகுது. ஸோ அதுக்குள்ளே ஆதாயம் எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு மாதம் வந்து 5000 ரூபா நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன்னா அதில் 4000 ரூபா என்னுடைய பணம் மூலதனம் திருப்பி கட்டுறேன். ஒரு 1000 ரூபாய் வந்து நான் வட்டியை திருப்பி கட்டுறேன்னா இந்த 5000 ரூபாய்க்கான பெனிஃபிட்டோ அல்லது அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறேன் அதற்கான பெனிஃபிட் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பெனிஃபிட் இருந்ததுன்னா நம்ம அதை கடன் வாங்கி இஎம்ஐ கட்டலாம், தப்பு இல்லை. உதாரணமாக இப்போ நான் கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு தனி நபராக, எனக்கு எந்த விதமான ஒரு தொழில் கிடையாது, நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அல்லது வேலையே இல்லாமல் இருக்கேன், நான் ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு. அதுக்கு நான் இஎம்ஐ கட்டுறேன்னா அது வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, என்னுடைய சொத்தை அழிச்சிரும், என்னுடைய மூலதனத்தை அழிச்சிரும். அந்த காரை வாங்கி நான் வந்து ஒரு ஓலாவோ ஒரு ஊபரோ அல்லது ஒரு ரேப்பிடோவோ இல்லையோ நான் வண்டியை வாடகைக்கு விட போகிறேன்னா வாங்கின அன்னையிலேருந்து எனக்கு அதுக்கு வருமானம் வரப்போகுது. அந்த வருமானம் நான் கட்டக்கூடிய வட்டியை தாண்டி எனக்கு வருமானம் வரும்னா நிச்சயமாக அது வந்து ஒரு லாபகரமான ஒரு கடன். அந்த இஎம்ஐ கட்டுறது தப்பு இல்லை. ஒரு தொழில் பண்ணுறதுக்காக மூலதனத்துக்காக கடன் வாங்கி அதில் சம்பாதிச்சு அந்த இஎம்ஐயை கட்டி அதை விட அதிகமாக நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம்னு நம்பிக்கை இருந்தால் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. கன்சம்ஷனுக்கு வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அந்த கன்சம்ஷனையும் நான் 2 விதமாக பிரிக்கிறேன். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் ரிசல்ட் ஆகிறது, நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் ரிசல்ட் ஆகிறது. இப்போ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ எப்படி வரும், இப்போ நான் இங்கே வீட்டு கடன் வாங்குறீங்க, வாங்கின நாள்லேருந்தே நீங்கள் அந்த வீடை வாடகைக்கு விட்டால் உங்களுக்கு வாடகை வரப்போகுது. இல்லை நீங்கள் அந்த வீட்டில் குடியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாடகை கட்ட வேண்டாம், அந்த பணம் மிச்சம். நீங்கள் அதுலேருந்து ஒரு பகுதியை இஎம்ஐயாகவும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு கட்டி நீங்கள் கொஞ்ச நாளில் உங்கள் வீடு சொந்தமாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐயும் கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து வீட்டு வாடகையும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு 2 விதமான பெனிஃபிட். இது போக அந்த வீட்டினுடைய வாடகையும் வீட்டினுடைய மதிப்பும் கூடியும்.
ஸோ இப்போ இது வந்து லாபகரமான ஒரு கடன். இந்த மாதிரி கடன் வாங்குறதுல வந்து தப்பு இருக்க முடியாது. இதுக்கு இஎம்ஐ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்குவீஸ் பண்ணி கட்டிட்டா கூட ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு நிம்மதி வந்துடும். இதே எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இதை முடிச்சுட்டு இன்னொரு வீடை போய் திரும்ப வாங்குவாங்க. ஓகே, இன்னும் ப்ரெஷர் ஆக்கிறேன். இன்னும் ப்ரெஷர் ஆக்கிக்கிறேன். வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. வாழ்க்கையினுடைய எய்மே வந்து ஒரு 15-20 ஆண்டு காலம், 25 வருஷத்தில் நீங்கள் 25 வயசில் கடன் வாங்குனீங்கன்னா, அது ஒரு 40-45 வயசில் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த கடனை வாங்கி அதை 65 வயசில் முடிச்சுட்டு 2 வீடு யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க? உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் ஒரு ஒரு ட்ரிப்பு, ஒரு ஹாலிடே கூட போயிருக்க மாட்டீங்க. ஆஸ்திரேலியாவா எங்கே இருக்குன்னு கேட்கணும். ஸோ இது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. முதல் வீடு கட்டாய தேவை, அதுக்கு நீங்கள் வாங்குறீங்க. ரெண்டாவதுங்கிறப்ப அந்த ப்ரெஷர் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதை முதலீடாக பார்க்குறீங்க. அந்த முதலீடுங்கிறப்ப அதை தாண்டி ஆதாயம் நமக்கு கிடைக்குமா? இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான பெனிஃபிட் எனக்கு, அந்த பெனிஃபிட் பணமாக கூட இருக்க வேண்டாம். நீங்கள் முதல் வீடு வாங்கும்பொழுது அது பணமாக பார்க்குறீங்க, எனக்கு இந்த இவ்வளோ வாடகை மிச்சம்னு. ரெண்டாவது வீடுக்கு போகும்பொழுது நீங்கள் வந்து இதுக்கான தியாகங்களை என்ன பண்ண போகிறேன், இந்த வருஷம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு போகலான்னு இருக்கேன், அல்லது நேபாள் போகலான்னு இருக்கேன். இந்த பயணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு நான் இந்த வீடை வாங்க போகிறேன்னா அது ஒர்த்தா இல்லையா? இந்த காலை நீங்கள் எடுக்கணும். ஸோ எல்லாமே நம்ம பணமாக பார்க்க முடியாது. லாபம்ங்கிறது இதுவும் ஒரு லாபம். ஸோ இது நீங்கள் பார்க்கணும். இப்போ நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ எதில் வருது? இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க சொந்த பயன்பாட்டுக்கு. வாங்கின முதல் நாள்லேருந்தே நீங்கள் அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டணும், வட்டி கட்டணும். வாங்கின முதல் நாளே அதனுடைய வேல்யூ குறைஞ்சி போச்சு. வீடு மாதிரி வேல்யூ அதிகரிக்க போகிறதில்ல. வாங்கின முதல் நாள்லேருந்து அது மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். வாங்கின முதல் நாள்லேருந்து பெட்ரோல் போடணும். மெயின்டெனன்ஸ் வேறு, பெட்ரோல் வேறு, இஎம்ஐ வேறு, வேல்யூ டிப்ரிசியேஷன் வேறு. 4 விதமான தண்டனைகள் அனுபவிக்க போகிறீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னா. இது வாங்கினீங்கன்னா இதில் எந்த விதத்துலையும் உங்களுடைய இது உயர போகிறதே கிடையாது. அப்போ நான் காரே வாங்கக்கூடாதா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 5 ஆண்டு காலமோ 3 ஆண்டு காலமோ இப்போ இந்த இஎம்ஐ கட்டுறீங்கல்ல, அந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் கார் வாங்குறதை தள்ளி போடுங்க. 25 வயசில் பிளான் பண்ணுறீங்கன்னா 30 வயசில் வாங்குங்க காரை. 25 வயசுலேருந்து அதை ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாக போடுங்க, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாக போடுங்க, அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது அதில் போடுங்க. அந்த அமௌண்ட்டை 5 வருடம் கழித்து நீங்கள் அதுக்கு அக்யூமுலேட் ஆன உடனே அதை வச்சு நீங்கள் காரை வாங்குங்க. ஸ்பாட் கேஷே பே பண்ணி வாங்குங்க, தப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் தனிநபர், இது ஒரு நிறுவனம் வாங்கினா அவங்களுக்கு அதை டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம், வருமான வரியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கட்டக்கூடிய வட்டியை வந்து வரி விலக்காக கிளைம் பண்ண முடியும். இப்படி பல சலுகைகள் இருக்குது. தனிநபருக்கு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வட்டியும் கட்டி மெயின்டெனன்ஸும் பண்ணி பெட்ரோலும் போட்டு மதிப்பும் குறைஞ்சி போகிறத விட அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த உங்கள் சொந்த காசை போட்டு வாங்கும்பொழுது இந்த வட்டி கட்ட வேண்டாம். டு தட் எக்ஸ்டென்ட் நீங்கள் மற்ற 3 இருக்க தான் போகுது. உங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இதாவது இல்லாமல் இருக்கும். ஸோ அது உங்களுடைய அதோடு இல்லை, இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் வட்டி கட்டுறதை தவிர்த்துருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த இஎம்ஐ கட்டினதுக்கு உங்களுக்கு வட்டி கிடச்சிருக்கு ரெக்கரிங் டெபாசிட்டாக போட்டதுனால. 2 பெனிஃபிட், -9%லேருந்து +9%ங்கிறப்ப 18% உங்களுக்கு லாபம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து எது நல்ல இஎம்ஐ எது கெட்ட இஎம்ஐன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே சார். நிறைய பேர் வைஸாக இஎம்ஐ யூஸ் பண்ண தெரியாமனால தான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்களா சார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி ஓகே நம்ம ஒரு 5 இயர்ஸ் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விஷயங்களை, நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு இந்த புரிதல் இல்லாமல் இப்படி போய் சிக்கிக்கிறாங்களா சார்? 2 விஷயம். ஒன்று வந்து புரிதல் இல்லைங்கிறது ஒரு பக்கம், புரிஞ்சிக்க விரும்பலை. அது இதை விட கடினமான விஷயங்களெல்லாம் கல்லூரியில் இல்லை பள்ளி காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 9வது படிக்கிறவங்களுடைய புத்தகத்தை நீங்கள் திரும்ப போய் எடுத்து பாருங்கள், மறந்து போயிருக்கு நமக்கு எல்லாம் பாதி விஷயம். அதெல்லாம் படிச்சுட்டு இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியாதா நமக்கு? ஸோ இது எளிமையான விஷயம், பட் விரும்புறது இல்லை. அதை வந்து மைண்டை நம்ம கொஞ்சம் கூட கசக்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இது ஒரு பக்கம். புரிதல் இல்லைன்னே அதை வச்சுக்கோங்க. 2வது ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் குவிக் காமர்ஸ். இன்றைக்கி ஒரு பொருள் வேணும்னா, இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனுக்கு சார்ஜர் வேணும்னா 10 நிமிஷத்தில் எனக்கு வேணும், உடனே நான் ஆர்டர் பண்ணால் வந்துடுது. அதுக்குள்ளே தள்ளி போட்டேன்னா கூட அது கிடைக்காதான்னு ப்ராப்ளம் இல்லை, ஃபோன் சார்ஜ் போயிடுவாங்கிறது பயம் இல்லை. நான் வாங்காமல் இருந்துரு வேணான்னு பயமாக இருக்குது. வாங்கணும்னு ஒரு இந்த ஷாப்பிங் மேனியா இருக்குது பாருங்கள், அது மாதிரி ஒரு நுகர்வு கலாச்சாரம், அதிநுகர்வு கலாச்சாரம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம அடிமையாகிட்டு வர்றோம். இந்த வர பார்த்தீங்கன்னா, நான் இந்த தலைமுறையெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா 60-70 வயசாலாம் நான் பார்க்குறேன் இதே தான் ஃபோன் இருந்ததுன்னா உடனே ஆர்டர் பண்ணுறாங்க அதில். ஸோ இது அக்ராஸ் த போர்ட். அந்த புரிதல் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு, அதாவது டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை தள்ளி போட்டு அதுக்கு காத்திருத்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு, அதாவது தீபாவளி புது ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தது மாதிரி எப்போ வேணுமோ வாங்குறதுன்னு வந்துட்டோம் நம்ம. ஸோ அப்போ அதனுடைய சாமே போயிடுச்சு. ஒரு புது ஆடை எடுத்துக்கிட்டு வந்து அது பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு உள்ள சாம். அப்போ அந்த மாதிரியாக இருக்கும்பொழுது அதுக்குள்ள விலையை நம்ம கொடுக்கத்தானே வேணும். அந்த விலையை தான் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று இந்த ஃபேசினேட்டிங்கான ஆஃபர்ஸு,
இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்பு போனாலும் சரி, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அத்தியாவசிய தேவைகள் வாங்கினதாலே நம்மளுக்கு வந்து பிரித்து நீங்கள் இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை அடிமையாக்கிறாங்களா சார்? இதுக்குள்ளே நம்மளை வந்து லைக் அடிக்ட் ஆகி இஎம்ஐயா ஓகே இருந்தாலும் இஎம்ஐ 40,000 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், ஒரு 2 வருஷத்துக்கு கூட ஸ்ப்ளிட் பண்ணி கம்மியாக போட்டுடலாம், ஏன்னா மாதம் 500 போகுது 1000 போகுது கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இப்படி நம்மளை அடிமையாக்கிறாங்களா சார் இந்த விஷயத்தில்? ஆமாம், நம்ம ஒன்றும் 1வது 2வது கூட படிக்கல, ரொம்ப கிராமத்தில் என்ன இருக்கும், அவங்க அடிமையாக்கிட்டாங்க நம்மளை. சார் நம்ம எல்லாம் அடுத்தவங்க மேலே பழி போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார். அரசு என்ன செய்யுது, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, கார்பரேட்ஸ் என்ன பண்ணுது, அப்போனா என் பிள்ளைலாம் கார்பரேட்டாக தான் வேலை பார்க்கணும். ஆமாம், அதெல்லாம் நம்ம தான் நம்ம இதுக்கு ரெஸ்பான்சிபிள். முதல்ல அந்த பொறுப்பெடுத்துக்க தயாராகினா ஒன்றுமே நடக்காது சார். அண்ட் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை ரொம்ப தெளிவாக இருக்குது. அரசாங்கங்கள் அடுத்தடுத்து உலகம் முழுவதும் இந்தியாவிலையுமே தெளிவாக சொல்கிறாங்க, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும், நீ தான் பொறுப்புனே கழட்டி விட்டாங்க கிளியராக. அந்த மெசேஜ் கிளியராக இருக்குது. அது ரைட்டு தப்பு, ஓட்டு போடுறேன் போடல, பாலிடிக்ஸ் வேறு. உண்மை அதுதான் இன்றைக்கி தெளிவாக இருக்குது. இன்றைக்கி பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் ஃபேமிலிஸை தவிர மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துங்கிறது அரசு தெளிவாக சொல்லிடுச்சு. கேஸ் மானியத்திலிருந்து, ரேஷன் பொருட்கள்லேருந்து பல விஷயங்கள் நீக்கப்பட்டு விட்டாச்சு. ஸோ நீங்கள் நம்ம பார்த்துக்கணுங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம தான் பார்த்துக்கணும், அவங்க விட்டுட்டாங்க இவங்க விட்டுட்டாங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்காது. பட் இந்த ஆஃபரில் வந்து எல்லா ஆஃபரையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அல்லது பொய்ன்னு சொல்ல மாட்டேன். சில ஆஃபர்ஸ் நிஜமாகவே ஜெனுவனாக அது வந்து ஒரு நல்ல ஆஃபராகவும் இருக்கலாம். அதை நம்ம அலசி ஆராய்ந்து நம்ம முடிவெடுக்கணும். அது முதல்ல எனக்கு அது தேவை இருக்கணும், 2வது அது நல்ல ஆஃபராக இருக்கணும். எனக்கு தேவை இல்லாமல் அது நல்ல ஆஃபராக இருந்தால் நான் வாங்குறதுல பிரயோஜனம் இல்லை. அல்லது எனக்கு தேவை இருக்குன்னா நம்ம ஆஃபரை பற்றி கூட கவலைப்படக்கூடாது. எனக்கு அதனால் ஒரு நல்ல பலன் இருக்க போகிறது, எனக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், என்னுடைய வருமானம் கூடும் அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது. கொஞ்சம் கூட இருந்தாலும் தற்காலிகமாக அதை வாங்கிட்டோம்னா அதை நம்ம தாண்டி ஏர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் நடக்கிறது நீங்கள் சொல்கிறது தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தா அப்படி தான், அவங்க அதுக்கு அடிமையாகி ஆஃபர்னாலே வாங்குறாங்க. எப்படின்னு சொல்கிறேங்க, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்தித்தாள்களை விளம்பரம் எப்படி வரும்னா, இந்த மொபைல் ஃபோனோட விலை வந்து 10,000, ஏன்னா அன்றைக்கி இருந்ததெல்லாம் 10, 15,000, 20,000 அவ்வளோதான். அதுவே காஸ்ட்லி ஃபோன். அந்த ஃபோனினுடைய முழு விலை போட்டு தான் வரும். இன்றைக்கி ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து காட்டுங்க, ஒரு தொலைபேசியினுடைய முழு விலை போட்டிருக்காங்க? இல்லை, இஎம்ஐ மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க, என்னால் நீங்கள் ஒரு ஃபோனை போட்டு 1 லட்சம்னா 1 லட்சமா அப்படின்னு பக்குன்னு ஆகிடும். உங்கள் வீட்டில் வாங்கக்கூடாதும்பாங்க, நீங்களும் வாங்க மாட்டீங்க, அல்லது இவ்வளோ கட்ட முடியுமான்னு பயம் வந்துடும். அதே வந்து ஒரு 8,000, 5,000 அப்படின்னு சொன்ன உடனே இது இஎம்ஐ தானே, அடுத்த 2 வருஷத்துக்கு கட்டுவோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த 1 லட்சம்ங்கிறத மறந்துடுறோம். 5,000 தான் மனசில் நம்மளுக்கு பதிய வச்சு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்பில் நம்ம விழுறோம். அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க அங்கே இருக்கிறது வந்து சேரிட்டி பண்ணுறது கிடையாது. அந்த நிறுவனம் அங்கே இருப்பது தொழில் பண்ணுறதுக்கு, வியாபாரத்திற்கு சொல்லி தான் விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம இதை பார்த்துட்டு இவன் இதுக்கு 1 லட்ச ரூபா தான் நம்ம 5,000 சொல்லி நம்மள உள்ள இருக்கிறாங்க, போகலாமா வேண்டாமா, இது வாங்குறதுனால இது 5,000 விட கூடுதல் வருமானம் எனக்கு வருமா, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் அந்த முடிவு கரெக்டாக எடுத்துட முடியும். இன்னொன்று, இப்போ முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ முன்னாடி பொருளாதாரத்துடைய விலைகள்லாம் இப்போ அதிகமாக மாறிடுச்சு சார். முன்னாடி இருந்த பொருட்களுடைய விலையெல்லாம் இப்போ அதிகமாகிடுச்சு. ஆனால் அப்போ இருந்த சம்பளமும் இப்போ இருக்க சம்பளமும் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தானே சார் இருக்குது. அது வந்து ஒரு அன்பேலன்ஸ் சிச்சுவேஷனை கிரியேட் இல்லை. நீங்கள் அதாவது இப்போது திரு நாராயணமூர்த்தியிலேருந்து எல்என்டியினுடைய தலைவர்லேருந்து எல்லாரும் வந்து வாரத்தில் 8 நாள் உழைக்கணும்னு சொல்கிறாங்க, மாதத்தில் 32 நாள் உழைக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி 50 கோடி 60 கோடி சம்பளம் கொடுத்தா சொல்லவே வேண்டாம், நம்மளே உழைப்போம். அது வந்து அப்படி கிடையாது. வருமானம் வந்து எல்லாருக்கும் கூடலை, அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக தான் கூடியிருக்கு. பெரும் முதலாளிகளுக்கு, தொழில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, அதனுடைய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளங்கிறது பல மடங்கு அதிகமாக இருக்குது. கடைநிலை ஊழியர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, அது உண்மை. சம்பளம் ஏறவே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கி ஒரு டிரைவர் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 13,000 வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி 20,000 25,000 அல்லது 30,000 வரைக்கும் வாங்குறாங்க. பெரிய கம்பெனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட வாங்குறாங்க, கவர்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் கூட வாங்குறாங்க. கூடி இருக்குது, பட் ஆனால் ப்ரொபோர்ஷனேட்டாக கூடலை. இன்றைக்கி என்ன நமக்கு பிரச்சனைனா 2 பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்து நம்முடைய விலைவாசி கூடி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு பக்கம் சில விஷயங்களை குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்கணும். நான் மொபைல் ஃபோன் வாங்கினப்போ ஒரு காலுக்கு 16 ரூபா, ஒரு நிமிஷத்துக்கு. இன்கமிங் காலுக்கு 8 ரூபா. இன்றைக்கி 10 ரூபா 20 ரூபா கொடுத்து கூட நீங்கள் மைக்ரோ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஃபோனை பேச முடியுது. சில விஷயங்களில் அதிகரிச்சிருக்கு. ஸோ 2மே இருக்குது, நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை. பட் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை ஏறி இருக்குங்கிறது தான் ஃபுட் இன்ஃப்ளேஷன்லேருந்து பல விஷயங்கள் சொல்லக்கூடியது. உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வரது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் அதற்கு தக்க சம்பளம் அதிகரிக்கலை அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிரமம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய. குறிப்பாக பிபிஎல் ஃபேமிலிஸாவது அரசாங்கம் பார்த்துக்கிட்டுருது. லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க பாருங்கள். நான் வந்து ரேஷனில் போய் நின்று அந்த பொருளை வாங்குறது அவமானம்னு சொல்லி கூட வேண்டான்னு விட்டுட்டு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான குடும்பங்கள் இருக்குது இல்லையா, அவங்க அந்த மைக்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு இன்றைக்கி நிறைய நடைமுறை சிக்கல்ங்கிறது இருக்கிறது மறுப்பதற்கு இல்லை.
ஸோ அவங்களுக்கு அந்த அந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து அரசு ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக இப்போ காப்பீடு இருக்குது, பிபிஎல் ஃபேமிலிஸுக்கு இருக்குது, பட் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இல்லை. அது ஏன்னா அந்த இதை த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அரசாங்கம் வந்து பணம் கொடுக்க வேண்டாம், மற்ற பிபிஎல் லோயர் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டாம். பட்டு அவங்க கட்டக்கூடிய காப்பீடு இருக்கு இல்லையா, மருத்துவ காப்பீடுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சலுகை மாதிரி அதை கொடுக்கலாம். நீங்கள் உனக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன், நீ உன்னுடைய கான்ட்ரிபியூஷனாக ப்ரீமியத்தை கட்டு, என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் 18% ஜிஎஸ்டியை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். பட் இதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஒரு தடுமாற்றமான ஒரு சூழலுங்கிறது மறுப்பதற்கில்லை. ஓகே. அண்ட் இப்போ பொதுவாக இந்த சம்பளம் இருக்கவங்க ஓகே நீங்கள் இஎம்ஐ அவைல் பண்ணுங்கள், அது உங்களுக்கு வந்து கை கடிக்காமல் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? இல்லை யார் வேணால் இது பண்ணலாம்? இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இஎம்ஐங்கிறது வந்து லாபகரமான கடனுக்கு மட்டும் வாங்குறது தான் நல்லது. இல்லைன்னா ட்ராப், அந்த ட்ராப்பில் விழுந்துட்டோம்னா நம்ம போயிட்டே தான் இருப்போம். இதுக்கு தீர்வு கிடையாது. அந்த நமக்கு என்ன வருமானம் பத்தலை அதனால் நான் வாங்குறேன்னு சொன்னால் நம்ம கடைசியில் கட்டி ஆகணும்ல எப்படியாவது. யூ ஆர் ஒன்லி போஸ்ட்போனிங் த ப்ராப்ளம். இன்றைக்கி பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டீங்க, பட் நாளைக்கு அந்த பிரச்சனை வரப்போகுது இல்லை. அதை எப்போ பண்ணலான்னா, உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க, கல்லூரியில் படிக்கிறாங்க, எஜுகேஷன் லோன் போட்டிருக்கேன், 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறேன், சம்பாதிச்சிடும். அதுலேருந்து நான் அப்போ அந்த மாதிரி, அதாவது ஒரு சம்வேர் ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்ங்கிறாங்கல்ல, அது ஒரு ஒளி தெரியணும் அங்கே. அப்போ தான் நம்ம இந்த பண்ணலாமே தவிர எந்த விதமான எண்ட் இன் சைட் இல்லாமல் நம்ம வந்து எனக்கு இன்றைக்கி தேவைங்கிறது மட்டுமே ஒரு காரணத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறத விட பெரிய பிரச்சனைகளை நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க, அதுதான் உண்மை. ஓகே. இந்த அடுத்த வரும் காலங்களில் எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா இப்போ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அதோட மதிப்பு இன்ஃப்ளேஷன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அது இன்னும் போக மிடில் கிளாஸோடைய அவங்களுடைய நிலைமை என்ன மாதிரி மாறப்போகுது அப்படின்றது? என்னைக்கு வந்து ட்ரேட் யூனியன்ஸோட ஒரு அவங்களாம் மதிப்பிழந்து நிற்கிறாங்களோ, அல்லது அவங்களுடைய ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி அந்த போராட்ட குணம் குறைந்ததற்கு பிறகு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து வெயிலில் நின்று சாலையில் நின்று போராடுறதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை, தயாராக இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த பிரச்சனை இப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பெருசாக மாற போகிறதா நான் நினைக்கல. நல்ல முதலாளிகள், நல்ல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ஒரு டவுன்ஷிப்பை உருவாக்கின நிறுவனங்கள்லாம் இருக்குது. டாடா குழுமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய டவுன்ஷிப் எத்தனை இடங்களில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிஹெச்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊழியருக்கு வந்து சம்பளம் குறைவாக இருந்தால் கூட, நல்ல சம்பளம் தான் இப்போல்லாம், பட் ஆனால் சம்பளம் குறைவுனே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அவங்களுக்குள்ள வீடு வசதிகள், கல்வி வசதிகள் எல்லாமே அந்த ஏரியாவுக்குள்ளே பண்ணப்பட்டு அந்த மாதிரியான ஒரு இது வரணும். அந்த மனமாற்றம் நிகழ்ந்தால்தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து இன்னொரு அதர் சைடு வந்து யூனியன்ஸ் ஒரு ப்ராப்பராக ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டியோடு இருந்தால்தான் முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலுங்கிறது அது மாதிரி இல்லைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் பொருளாதாரத்தினுடைய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னைத்தானே ஒரு கட்டத்தில் சரி செய்து கொள்ளும். இந்த போராட்ட குணங்கிறது ஒரு இடத்துல வரும், ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு இடத்துல வரும். இஃப் யூ வாண்ட் டேலண்ட் யூ ஹேவ் டு பே மோர் அப்படிங்கிற மாதிரி வரும். அது தானாக சரி செய்து கொள்ளும். அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் ஒரு கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.